சிசிக்கு இது ஓகே அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா அந்த அளவு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான டயர் சைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சது இந்த சைடில் அந்த ரிம்ல ஒட்டியிருக்க அந்த ரெட் ஒயிட் அந்த ஸ்டிக்கர் வந்து நல்லா ஸ்போர்ட்டி லுக் கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வண்டி வந்து புதுசாக எடுக்கும் போதே அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 17 இன்ச் டயர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தோம் 100/80 கொடுத்துருக்காங்க. பேக் டயர் பார்த்தோம்னா 130/70 கொடுத்துருக்காங்க. 140 செக்ஷன் டயர் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா நம்ம யமஹாவை பொறுத்தவரையும் எஃப்சி ஆகட்டும், மற்றபடி MT-15 ஆகட்டும் எல்லாம் 140 செக்ஷன் போயிட்டாங்க. இன்னும் நம்ம பஜாஜில் வந்து 130 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம RS கூட 130 செக்ஷன் டயர் தான். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப எங்களுக்கு ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாலாம் இதுவரையும் ஃபீல் ஆகலை. நாங்கள் வண்டி ஓட்டும் போது நல்லா தான் இருக்குது. நான் மோனோசாஸ் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க எல்லா வண்டியிலையும் போல். எங்களுக்கு வந்து இந்த ரைடரோட போகும்போது பல்லெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா சிங்கிளாக போகும்போது லைட்டாக ஒரு உதறல் இருந்துச்சு. சின்ன சின்ன அந்த ரோடு பேச்சஸ்லலாம் கொஞ்சம் உதறல் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் பின்னாடி டபுள்ஸோட போனோம் அப்படின்னா அந்த வெயிட்டுக்கும் அதுக்கும் வண்டி குலுங்காத மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலிங். நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தது ரெண்டுமே. வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இன்ஜின் தான் நண்பா. பட்டர் ஸ்மூத்தான இன்ஜின் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ரிஃபைன்மெண்ட் இந்த வண்டி இன்ஜினில். ஒரு 60-70 வந்து ஒரு ரோட்டில் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா வண்டி ஆன்ல இருக்கானே தெரியாது. அந்த அளவு சாப்பிட்டு கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த 60-70 மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டியை. அந்த அளவு நல்லா ரிஃபைன்மெண்ட்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க பஜாஜ். 64.8cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு 2 வால்வ் இன்ஜின் நண்பா. அந்த பவர் பார்த்தீங்கன்னா 16.8 PS, டார்க் வந்து 14.7 Nm டார்க். என்னன்னா அந்த டார்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம RSோட கம்மி தான். ஏன்னா RS 200cc இதையும் கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டு தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் இன்னும் கூட இருந்தால் கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் பிக்கப் நல்லா இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா MT-15ஓட இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது அந்த டார்க் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனது வந்து கொஞ்சம் ஃபீல் கொடுத்துது. ஆனால் மற்றபடி இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப எல்லாமே கொடுத்தது நண்பா. கீரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 ஸ்பீடு கீர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிளச்சை பற்றி சொல்லணுன்னா செம்ம சாஃப்டான கிளச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு கியர் மாற்றுறதுக்கு கிளச்சை பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல். அந்த அளவு அந்த கிளச்சோட சாஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது நண்பா இந்த வண்டியில். மற்றபடி ஓவராலாக இந்த வண்டியை பொறுத்தவரையும் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாச்சு. நம்ம ஓனரை கூப்பிட்டு வந்து பேசிடுறோம் நண்பா இந்த வண்டியை பற்றி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. ஓனர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல, அதனால் ஓனரை கூப்பிட்டு பேசிடுறோம் நண்பா. ஓனர் ரிவ்யூன்னா என்னடா அது தம்பியை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் நண்பா. ஆக்சுவலாக இவன் தான் ஆஃபீஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த வண்டியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த வண்டியோட ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் இவனுக்கு தான் தெரியும். ஏன்னா 2 சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு வண்டி. என்னென்ன பண்ணியிருக்கான் என்ன எதுன்னு வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பாதி டயரை தேய்ச்சிட்டான் கிட்டத்தட்ட. அப்படி என்ன தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி கேட்போம். என்ன தான் இந்த வண்டியில் பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்போம். இந்த வண்டியில் என்ன தானே உனக்கு பிடிச்சிருந்தது? இந்த வண்டி லுக்கு தான் ஃபஸ்ட்டு. நம்ம நிறைய வண்டி ட்ரை பண்ணோம். MT-15, அப்புறம் MT-15 கால் எட்டில் எவ்வளோ உயரம் இருக்கான் பார்த்தீங்களா? 6.1 இருப்பான். ஆனால் இந்த வண்டி நல்லா செட் ஆனிச்சு. உட்காந்தோடனே அவங்க சீட் பொசிஷன் எல்லாமே கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. வண்டியோட ஃபுல் ஸ்பீடு போயிருக்கியா இல்லை எப்படி? இல்லை, ஃபுல் ரேஷ் டிரைவே பண்ணல. இன்னும் வண்டியை பண்ணவே ரேஷ் டிரைவ் தான் பண்ணல. நாங்கள் பண்ணது தான். ஆமாம், 60 அந்த ரேஞ்சு 70 அந்த ரேஞ்சு தான் ஓட்டியிருக்கேன். ஓகே, ஓட்டி பார்க்கணும் ஒரு நாள். சரி. வண்டியில பிரேக்கிங் எப்படி இருக்கு? பிரேக்கிங்கை பொறுத்தவரையும் நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்கும் சரி பேக் பிரேக்கும் சரி எல்லாம் ஷார்ப்பா நிக்குது வண்டி. ஸ்கிட் எல்லாம் எதுவும் ஆகல இதுவரையும்? ஸ்கிட் எதுவும் ஆகல? எதுவுமே ஆகல. வண்டி அதே பொசிஷன்ல நிக்கும். வண்டி பிரேக் அடிச்சோம்னா வேகமா போய் ஒரு 60-70 போய் பிரேக் அடிச்சோம்னா அதே பொசிஷன்லயே வண்டி நெளியாம கரெக்டா நிக்குது. நிக்கும். ஹேண்ட்லிங் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். அந்த ஸ்பீட்ல போய் ஹேண்ட்லிங் பண்றோம்னா கரெக்டா இருக்கும். வண்டியோட லைட்டை பத்தி தானே எல்லாருமே பேசுறாங்க. அது லைட்டை பத்தி எப்படி சொல்லு? நைட்டு தானே வந்து லேட்டா தானே வர. ஆக்சுவலா நான் வந்து 10 o'clock அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருவேன் நைட்டை பொறுத்த வரையும். நார்மல் டேஸ்ல கரெக்டா இருக்கும். லைட்டு பவரா இருக்கும். ஓகே, டிம்லயும் சரி பிரைட்லயும் சரி கரெக்டா இருக்கும். நல்லா ஒய்டரா அடிக்கும். நல்லா பளிச்சுனே இருக்கும். லைட்டா இருக்கும். அதே மழை டயத்துல நல்லா ஹெவியா அடிச்சது. லைட்டா மழை பெஞ்சாலுமே அந்த ரிஃப்ளெக்ட் ஆகாது. ரோடு தெரியும் சரியா? தெரியும், சுத்தமா தெரியாது. அதுதான் இதுல மைனஸ். ஓகே. மற்றபடி லைட் பொறுத்தவரையும் நார்மல் டேஸ்ல ஓகே. இந்த வண்டியோட மைலேஜ் இதுவரையும் நீ எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்க? இதுவரை மைலேஜ் நான் ஒரு 65 போயிருப்பேன் அந்த ரேஞ்ச் ஸ்பீட்ல. ஓகே, எனக்கு வந்து 55-56 கிடைக்கும்.
45லேருந்து அந்த 50-55 ரேஞ்சு கிடைக்குது கரெக்டாக மெயின்டைன் பண்ணா. ஆயில் சர்வீஸ் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஆயில் சர்வீஸ் செகண்ட் ஆயில் சர்வீஸ் ஏதாவது பே பண்ணியா இல்லை எவ்வளோ காசு கேட்டாங்க? லேபர் சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது, ஆயிலுக்கு மட்டும் சார்ஜஸ் கேட்டாங்க. எவ்வளோ ஆயில்? 800 கேட்டாங்க. வேற என்ன? அப்புறம் இந்த வண்டியை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சின்னா என்ன சொல்லலாம்? இதுவரை இந்த வண்டி வந்து யார் யாரெல்லாம் வாங்கலாம்? மைலேஜும் கொடுக்கணும், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும், கெத்தாகவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும். ஃபேமிலிக்கும் கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் ஆனால் வயசானவங்க ஏறி உட்காருறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி பின்னாடி வந்து பில்லியன் சீட்டுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேஸாக தான் கொடுத்துருக்காங்க. 2 பேர் நல்லா தாராளமா ஃப்ரீயா போகலாம். நல்ல சீட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே இருக்கும், கொஞ்சம் ஒய்டா தான் இருக்கும் சீட்டு, கம்ஃபர்டபுளாவே இருக்கும். வேற என்ன நண்பா? அவ்வளவுதான் நண்பா அந்த வண்டியை பத்தி. வேற ஏதாவது இந்த வண்டியை பத்தி தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா, கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்றோம். அடுத்து எந்த வீடியோ பத்தி நீங்க ரிவ்யூ போடணும் அப்படின்னு நினைச்சனால கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிவ்யூ போடுறோம். வேற நண்பா வழக்கம் போல என்ஜாய் பண்ணுங்க நண்பா. பாய். நம்ம இதுவரையும் வண்டியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். ஒன்று மறந்துட்டேன், என்னன்னா இந்த வண்டியில வந்து இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் நோட் எல்லாரும் கேட்பீங்க.